சம்பளம் இந்த 6 மாசத்துக்கு சொந்தமா இருக்காங்க. அதனால நான் கூட்டிட்டு போக வரேன். இனிமே நான் டவுன்லேயே இருக்கணும். நான் இங்கேயே இருந்து சிக்கன் சமைச்சு கொடுத்து நல்லா சம்பாதிட்டேன். சொந்தமா ஒரு சிக்கன் கடையை அம்மா வந்து டவுனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா வந்து தன்னுடைய அம்மா கூட டவுனில் இருந்து சிக்கன் வியாபாரத்தை அமேகமா நடத்தினாங்க. நீ போய் சாப்பிடுப்பா. குழம்பு சக்கரை பார்த்துட்டு மீட்டிங் மண்டையில ஒரு ஐடியா பிறக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கு. சொல்ல போனா மீன் குழம்பு அப்படியே சொல்லு. நவுத்தரா செய்கிற மீன் குழம்பு சக்கரை. மீன் குழம்பு சக்கரையா? யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? யாருக்கு இது? ரஷனுக்கு. மீன் குழம்பு சக்கரை. ஏன் மீன் குழம்பு காரமா இருக்கும்? சக்கரை கொஞ்சம் தொட்டுட்டா இனிக்கும்ல. அதனாலயா? ஓ. இந்த சுறா படத்துல ரமணா வந்து சூசைட் பண்ணிக்கும்போது மாத்திரை போட்டா கசக்குன்னு சொல்லி சக்கரை வச்சுப்பா தெரியுமா? அந்த மாரி கதை தான் எங்க வீட்டுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களை கவனிக்கிறேன். எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வாங்க. மதியானம் வச்ச மீன் குழம்பு, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு, சாதம் இருக்கு, ரசம் இருக்கிறது, மீன் இப்போ வறுத்து கொஞ்சம் அது எல்லாம். நீங்கள் நைட்டு சாப்பாடு இதான் நம்ம வீட்டில். மீன் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்லுவான், ஸ்டைல் சொல்லி எப்படி செஞ்சேன்ட்டு. எப்பயும் போல தான். எப்பயும் போல தான் என்ன நான் போட்டேன் மீன் குழம்புல. அது நம்ம வீடியோவில் போட்டுருக்கோம். இந்த ட்ரிப்புங்க இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே வீடியோ சரி இந்த மிளகாத்தூள் வாங்க மிளகாத்தூள் அரைச்சேன். சூப்பராக இருக்குங்க மிளகாத்தூள். நல்லா பழைய புளி, நல்லா மிளகாத்தூள் சூப்பராக நல்லா காரமாக இருக்குது. செம காரம், நல்லா இருக்குது குழம்பு. இதுலேயே என் தங்கச்சி வேறு கொஞ்சம் வாங்கிட்டு போனான். கொஞ்சம் புடு ஊத்துறா அப்படின்னு சொல்லி அவர் 2 குழம்பு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக கொடுத்து விட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னா மிளகாத்தூள். ஒருத்தவங்க ஒரு கைப்பக்கம், ஒருத்தவங்க ஒரு மாதிரி அரைப்பாங்க. நீ எப்படி அரைப்பா? நான் எங்கள் ஆயா வேறு மாதிரி அரைப்பாங்க, நான் வேறு மாதிரி. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீடியோவாக போட்டுருந்துருப்பேன் நான் எப்படி அரைப்பேன்னு. பாப்பா அடுத்த ட்ரிப்பு இதுதான். நம்ம தோசை உங்களுக்கு சாதம் இருக்குது, அவனுக்கு 2 தோசை, எனக்கு 2 தோசை சுட்டு எடுத்துகிட்டு வர நம்ம சாப்பிடுவோம். பாருங்க எங்கள் வீடு எவ்வளோ அனல் வீசி இப்பயே வெயில் இப்படி அடியுது. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்துருச்சு. இருந்தாலும் இந்த வெயிலெல்லாம் எப்படி மூஞ்சி அப்படியே கருப்பாக இருக்கு. வேர்த்து தொடச்சிட்டு இருக்கு. ஒரே அலைச்சல் வேறையா? அலைச்சல் இல்லையா? காலைல மீன் வாங்க போனேன்னா, அப்புறம் திரும்பி 12:30 மணிக்கு அவனை கூப்பிட போனேன்னா, ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் திரும்பி தையல் கிளாஸ் போனேன்னா, கூட என் ஃபோனை உடைச்சிடாத. திரும்பி தையல் கிளாஸ் போனேன்னா, அதோட அப்புறம் 4:30 மணிக்கு வந்தேன்னா, அப்புறம் திரும்பி இப்போ வெளியில் போயிட்டு வந்தோம்மா. எங்கேயாவது நான் வீட்டில் இருக்கிறேன்னா, நான் வீட்டில் இருக்கிற நேரத்தோட வெளில இருக்கிற நேரம் தான் அதிகம். எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், பரபரப்பாக இருக்கிறேன். பரபரப்பாவா? காலையிலேருந்து வீட்டில் எத்தனை மணி நேரம் இருந்தேன் கணக்கு பண்ணுங்க. காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் வீட்டில் இருந்தேன். அப்புறம் 1 மணி நேரம் வெளில இருந்தேன், 12 மணிக்கு வந்தேன். அப்புறம் இவனை கூப்பிட போகும்போது ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு திரும்பி 1:30 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு 4:15க்கு வந்தேன். அப்புறம் திரும்பி 6 மணிக்கு போயிட்டு அப்புறம் நைட்டு சாயங்காலம் எங்கே போனேன்னு சொல்லவே இல்லையே. எங்கே போனேன் சாயங்காலம்? 9 மணி சாயங்காலம். அந்த கூத்தை எங்க கேட்குறீங்க? சொல்லு. அந்த வேல்ராம்பட்டு கோயிலுக்கு போனோம்ல, ஆல்ரெடி வீடியோவில் வந்திருக்கோம். வேல்ராம்பட்டு வீடியோக்கு போனோம். வீடியோக்கு போனோன்ற பாருங்க. வேல்ராம்பட்டு கோயிலுக்கு போனோம்ல, அப்போ அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம தான் தோசைக்கல் வேற எடுத்து பார்த்தோம்ல, வச்சுட்டு வந்துட்டேன். விலைலாம் அதிகமாக இருக்குன்னு 2 நாள் கடை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரி கடை இருக்குன்னு நினச்சிட்டு
போனேன். நேற்று வரைக்கும் கடை இருந்ததுங்க. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் கடையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அங்கே போய் நீ ஒன்றுமே வேற கட்டைப்பையெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்தா நிறையா பொருள் வாங்கலான்னு. கட்டைப்பை வேஸ்ட்டாகி போயிடுச்சு. ஒரு ஜெக்கு தான் உனக்கு மிச்சம். எங்கே அது ஜெக்கு? அது வெளில போட்டால் யூஸ் பண்ணுறேன். 20 ரூபாய்க்கு ஒரு ஜெக்கு தான் வாங்கிட்டு வந்த நீனு போயிட்டு. ஒன்றுமே இல்லை, எல்லா கடையுமே பிரிச்சுட்டாங்க. அப்படியே போய் டவுன்ஷிப் போயிட்டு பாப்பா கடைக்கு போயிட்டு அங்கே போய் அவளை போய் பார்த்துட்டு அப்படியே நேராக ஆயா வீட்டுக்கு வந்து ஆயாவை பார்த்துட்டு அப்படியே நைட்டு 9 மணிக்கு தான் ரீச் ஆனேன் வீட்டுக்கு. வந்து இப்போ வந்து தோசையை ஊற்றியாச்சு. கப்பு சிப்புன்னு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். குழம்பு இன்னைக்கு மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் என்னதான் மீன் வாங்கினாலும் இந்த மீன் தான் சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் மீன் வந்து பழைய மீனாட்டுது. மீன் கழுவும் போதே நான் தெரிஞ்சு நல்லா தான் இருந்தது மீன், சூப்பராக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் மீன் டிஃப்ரெண்ட் இருக்குது. சதை வந்து கழுவும் போதே லைட்டாக ஒரு மீன் ஆட்டுது, மீதி எந்த மீனும் இல்லை. ஒரு மீன் மட்டும்தான் சதை வந்து பிச்சுட்டு இருந்துச்சு. எவ்வளோ நான் உப்பு போட்டு அந்த மஞ்சத்தூள் போட்டு குழஞ்சாலும் சதைலாம் பிக்காது. மீனோட சதை பிச்சுட்டு வந்துடுச்சு. பிச்சுட்டு வந்தாலும் அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரியும்ல. மீன் சரியில்லைன்னு சொல்கிறியா? ஒரு மீன் சரியில்லை. குழம்பு டேஸ்ட்டாக தான் இருந்தது. மீன் குழம்பு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு அந்த பழைய மீன் இருந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ. நான் சாப்பிட்டேன் மதியானம், கொஞ்சம் சுட சுட போட்டு சாப்பிட்டு பசியில் போயிட்டேன். இப்போ தான் சாப்பிட்றேன் நைட்டுக்கு. குழம்பு மீன் மட்டும் வச்சு சாப்பிட்ற, வறுத்த மீன் அப்படியே இருக்கு. நான் வந்து எண்ணெய் நம்மளுக்கு ஒத்துக்காது. உனக்கு ஒத்துக்காதா? என்ன பண்ணுறோம் பாருங்க. ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம். நீ என்ன பண்ணுற? சாப்பிட்றியா? ஏன் கோவமாக இருந்தா அந்த வரகேஷு? அவன் கிடக்குறானா? நாளைக்கு ஃபுல் டேவா ஆஃப் டேவா ஸ்கூல்? ஃபுல் டேன்றான். பிரியாணி கேட்குறான். நாளைக்கு லாஸ்ட் டே. பிரியாணி கேட்குறான். பிரியாணி வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால என்ன வேணும் பிரியாணிக்கு? அரிசி தானே வேணும். பிரியாணி அரிசி தானே வேணும். எதுவுமே இல்லை வீட்டில். இருந்தது என்ன செஞ்சேன் லாஸ்ட்டாக அன்றைக்கி சக்கரை பொங்கலாம் வருஷப்பருப்பு அன்றைக்கி சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சேன்னா அதுக்கு எல்லாமே காலி பண்ணிட்டாரு. அதனால இப்போ ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஆஃப் டே தானே, அதுக்கு எதுக்கு பிரியாணி? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கா? சரி ஓகே, நீ சாப்பிடு, நானும் சாப்பிட போகிறேன். மீன் குழம்புக்கும் தோசைக்கும் செம காம்பினேஷன். அதுமாரி சிக்கன் குழம்புக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன். சரி ஓகே ஓகே, எல்லோரும் சாப்பிடுங்க. தூங்க போகிறோம். நீங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. சரி ஓகே, பாய்.